இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஹெட்டை எப்படி மாற்றணும்னு சொல்ல போனா, கரெக்டா அந்த ரெட்டுக்கு ரெட்டு, இந்த இதை பாத்துங்க, கலரை பாத்துங்க, ரெட்டுக்கு ரெட்டு, பிளாக்குக்கு பிளாக்கு, மஞ்சளுக்கு மஞ்சள், அந்த மாதிரியே மாட்டிடணும். இதை மாட்டிட்டு இந்த இடையில வந்து இந்த ஒயரை நல்லா கீழே சொருகி விட்டு, இங்க வந்து ஹோல் மாதிரி இருக்கும். இந்த ஹோல் வந்து இந்த ஸ்டேரிங் ஹோல் இருக்கு பார்த்தீங்களா, அது வழியா உள்ள விட்டுறணும். உள்ள விட்டு இந்த சைடு நட்டு இருக்கும், நட்டை போட்டு நீங்க மாட்டி விட்டுற வேண்டியதுதான். அடுத்து வந்து கேப் மாட்ட போறோம். கேப் கரெக்டா இதுக்கு நேரம் 2 பீஸ் வரும், இதுல ஒண்ணு வச்சுட்டு 2 சைடு இதுலயும் ஸ்க்ரூ போட்டு ஏத்திடணும், இதுலயும் ஸ்க்ரூ போட்டு ஏத்திடணும், இதுல ஸ்க்ரூ போட்டு ஏத்திட வேண்டியதுதான். இந்த இப்ப ஏத்துறாங்கல்ல, அது மாதிரியே 4 ஸ்க்ரூ வரும், 4 ஸ்க்ரூ போட்டு ஏத்திக்கங்க. இப்போ வந்து மேல உள்ள பம்பர் வந்து நம்ம லாக் பண்ண போறோம். எப்போ அந்த பிளக் பாயிண்ட் நீங்க லாக் பண்ணாலும் அந்த கலரை பார்த்துங்க, கரெக்டா சிகப்புக்கு சிகப்பு, பிளாக்குக்கு பிளாக், இந்த மாதிரி மாட்டினாதான் உங்களுக்கு கரெக்டா வரும். இதுல மாட்டி முடிஞ்சு எப்பவுமே ஒரு டேப் அடிச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து உருவாம இருக்கும். அதனால ஒயிட் கலர் டேப்பை பார்த்து இதே மாதிரி ஒண்ணு அடிச்சுக்கோங்க. இருக்கு பாருங்க, அதுக்கு நேருக்கு நேராக வச்சு இந்த ஹோலை வச்சு ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஒரு கிளிக்குன்னு இந்த சவுண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, அது மாதிரியே வரணும். அதே மாதிரி 2 சைடு, இந்த சைடும் மாட்டணும், அதே மாதிரி இங்கிட்டு 2 சைடும் வச்சு, இதுக்கு ஸ்க்ரூ எதுவும் கிடையாது, வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாக் ஆகிக்கிறோம். அந்த மெத்தடு தான் இது. அடுத்து கீழே ஒரு ஒயர் இருக்கு. இந்த ஒயர் வந்து கரெக்டாக அந்த ஹோலில் விடுறாங்க பார்த்தீங்களா, நல்லா அந்த ஹோல் வழியாக விட்டு இந்த நான் உங்களுக்கு மொபைலில் காமிக்கிறேன் பாருங்க, இதில் வந்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுற எப்பவும் போல தான் அந்தந்த கலருக்கு நேராக ஜாயின் பண்ணிக்கிறணும். அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கங்க. இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணுங்க. லாக் பண்றதுக்கு முன்னாடியே வண்டியை வந்து ஆன் பண்ணி அந்த லைட்லாம் எரியுதான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு லாக் பண்ணுங்க. சப்போஸ் வந்து லைட்டிங்ல வந்து ஒயர் எதுவும் கலந்துருக்கும், நீங்க லாக் பண்ணிட்டா திரும்ப அதை கழட்ட முடியாது. உங்களுக்கு அங்கேருந்து பார்சல் வரும்போது 4 லைன் வரும். 4 லைன்ல வந்து ஒரு லைன் எப்பவுமே எடுத்துதான் இருக்கும். அந்த எந்த லைன் எடுத்திருக்கோ அந்த இதை மாட்டிக்கிற வேண்டியதான். இதுவுமே அதுல சிம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, சிகப்புக்கு சிகப்பு, கருப்புக்கு கருப்பு. இந்த இது மட்டும் 2, அதாவது 6 வோல்ட் பேட்டரி, 2 பேட்டரி வரும், 2 ஜாயின் பண்றதுக்காண்டியே. இது வந்து ஒன்று கருப்புல கொடுத்துருப்போம், இன்னொன்று ரெட்டு. நம்ம இந்த லைன் வந்து தனியா வரும். இது ஒன்று கருப்புக்கு கருப்பு கொடுத்துடணும், ரெட்டுக்கு ரெட்டாக கொடுத்துடணும். கொடுத்தா உங்களுக்கு ஆன் ஆகும். உங்களுக்கு மேக்ஸிமம் டிரான்ஸ்போர்ட்ல வரும்போது இதெல்லாம் கரண்ட் தான் வரும், நீங்க டைட் பண்ணிக்கிற வேண்டியதான். அதே மாதிரி 1 வீக்கு மேலே யூஸ் பண்ணாமல் இருந்தால் ஏதாச்சும் ஒரு லைனை கழட்டி விட்டுருங்க. போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 மணி நேரம் சார்ஜ் போட்டுட்டு நீங்கள் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி எந்த முனையிலையும் ஒரு ஸ்க்ரூ, 2 முனையிலையும் ஸ்க்ரூ ஏற்றிக்கிட்டு உங்களுக்கு பெல்ட் வெளியேறாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். கழட்டிக்கங்க. கரெக்டாக அந்த சீட்டை எடுத்து இந்த கீழே இருக்கு பார்த்தீங்களா ஹோலு, இந்த கையை வச்சு விரலை வச்சு காமிக்கிற பாருங்களா, அந்த ஹோல் உள்ள உட்காரணும். ஒரு சீட்டை மாட்டி காமிப்பாங்க பாருங்க. அதுக்கு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கிட்ட தட்டிட்டு 2 ஸ்க்ரூவை மட்டும் போட்டு டைட் பண்ணி விட்டுற வேண்டியது, அவ்வளோதான் சீட்டிங் வேலை. இப்போ இந்த மாதிரி ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு மாட்ட போகிறோம். விண்ட்ஷீல்டை கரெக்டாக அது மாட்டிக்கிட்டு எப்பவும் போல தான் லைன் கரெக்டாக அந்தந்த கலருக்கு நேராக லைனை ஜாயின் பண்ணி விட்டு விண்ட்ஷீல்டை அப்படியே நேராக வச்சு ஒயரை ஒயரை உள்ள தள்ளி விட்டுக்கோங்க. நல்லா கீழே வரைக்கும் ஒயரை உள்ள தள்ளி விட்டுக்கோங்க. இந்த மாதிரியே உள்ள தள்ளி விட்டு கரெக்டாக அந்த லாக்கு நேரம் லாக் பண்ணி விட்டுற வேண்டியதான். லாக் பண்ணிட்டு மெயினாக வந்து இந்த மூலையில ஒரு ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்கும், அது மாதிரி இந்த மூலையிலயும் ஒரு ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்க்ரூ போட்டால் தான் உங்களுக்கு விண்ட்ஷீல்டை பாப்பா எதுவும் இழுத்தா வெளியேறாகாம இருக்கும். இது ரொம்ப மெயினானது. அதே மாதிரி இந்த மூலையிலையும் போட்டுக்க வேண்டியதான். இது எந்த ஸ்க்ரூ வேண்டாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு வரையிலே பேக்கில் ஸ்க்ரூ நிறைய ஸ்க்ரூ எக்ஸஸாக தான் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எந்த ஸ்க்ரூ வேண்டாலும் எடுத்து போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் பம்பருக்கு வந்து இந்த ஸ்க்ரூ இருக்கு, 3 ஸ்க்ரூ வரும். ஃபர்ஸ்ட் அதை அப்படியே கழட்டிக்கோங்க. இது வந்து முகப்பு, வண்டியோட முகப்புல உள்ள பம்பர் மாட்டுறதுக்கு. அதுல லாக் ஆகுற மாதிரி லாக் கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக அதுக்கு நேராக வச்சு மேலே ஒரு ப்ரெஸ்ஸு 2 சைடு அங்கிட்ட ஒரு தட்டுனா மேலே உள்ள டாப்பு மட்டும் லாக் ஆகிரும். கீழே நம்ம ஸ்க்ரூ கழட்டினோம் பார்த்தீங்களா, இந்த 3 முனையிலையும் ஒவ்வொரு முனையிலையும் ஸ்க்ரூவை போட்டு ஏற்றிட வேண்டியதான். இது ஃப்ரண்ட் பம்பர் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம
வீல் மாட்ட போறோம். வீல் மாட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வரையிலே இந்த போல்டு வாசர் வச்சு அப்படி வந்துரும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா வீல் எடுத்து போடணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வாசரை உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் வீல போடுவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த செய்யறாங்க பாருங்க. வீலு, அதுக்கப்புறம் வாசரு, அதுக்கப்புறம் நட்டு வச்சு நல்லா டைட் பண்ணிக்கிற வேண்டியதுதான். டைட்டு எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட ராடோட ஒரு த்ரெட்டு வந்து வெளியே வர்ற அளவுக்கு டைட் பண்ணுங்க. சிலவங்க ரொம்ப டைட் பண்ணிடுவாங்க, வீல் ரொட்டேட் ஆகாது. இதே மெத்தடு தான் நாலு நாலு வீலுக்குமே அதே மெத்தடு தான் வரும். நல்லா பார்த்து கவனிச்சிங்க. பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வீலு, அடுத்து வாசரு, அடுத்து நட்டு நல்லா டைட் பண்ணி அந்த ராடு வந்து வெளியே தெரிகிற அளவுக்கு, அதாவது ஒரு பல்லு வெளியே தெரிகிற அளவுக்கு நீங்க வந்து டைட் பண்ணிக்க வேண்டியதான். டைட் பண்ணிட்டு நீங்க ஸ்விங் மோடு போட்டு பார்க்க வேண்டியதான். உங்களுக்கு வீலு ரொட்டேட் ஆகும். ஆகாத பட்சத்தில் லேசாக கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி 4 சைடும் பண்ணிக்கிற வேண்டியதான். 2 ஃப்ரண்ட்ல பண்ணியாச்சு, 2 அடுத்து பேக்ல பண்ணிக்கிற வேண்டியதான். இப்போ இந்த ஃப்ரெண்டு கேப்பு மாட்ட போறோம். கேப்பு அந்த கரெக்டா அந்தந்த லாக்குக்கு நேரம், அந்த லாக்குக்கு நேரம் இது, அந்த அந்த மூலையில இது நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணி விட்டு இதுல ஒரு ஸ்க்ரூ போடணும். அதே மாதிரி அந்த லாஸ்ட் கார்னர்ல ஒரு ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நீங்க ஒரு வாரம் யூஸ் பண்ணாம இருந்தா பேட்டரி லைனை மட்டும் கழட்டி விட வேண்டியதான். அப்படி சப்போஸ் உங்களால கழட்ட முடியலன்னா போறதுக்கு முன்னாடி ஒரு 3 ஹவர்ஸ் சார்ஜ் போட்டுருங்க. அதே மாதிரி ரிட்டர்ன் வரல ஒரு 3 ஹவர்ஸ் சார்ஜ் போட்டுருங்க. அப்பதான் உங்களுக்கு லைஃப் வந்து நல்லா வரும். அது மாதிரி ஸ்டிக்கரிங்லாம் உங்களுக்கு தேவையான இடத்துல எங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அங்க பார்த்து நீங்க ஒட்டிக்கிற வேண்டியதான். ஸ்டிக்கர்லாம் சும்மா அடிஷனலா உள்ளதுதான், அங்க பார்த்து ஒட்டிக்கிற வேண்டியதுதான். இப்போ வந்து ரிமோட் வந்து நம்ம பேட்டரி போட போறோம். நம்ம டிவிக்கு வரும்ல ரிமோட், அதே மெத்தடு தான். ட்ரிபிள் ஏ பேட்டரின்னு சொல்லுவாங்க. 10 ரூபா பேட்டரி பெட்டி கடையில எல்லா கடையிலையும் கிடைக்கும். நீங்க வாங்கி போட்டுக்கோங்க. ஒரு 2 மாசத்துக்கு கடையில நீங்க மாத்திக்கிற வேண்டியதான். நீங்க இந்த ரிமோட் ஆன் பண்ணிட்டு வண்டியை இந்த சென்டர் பட்டன் இந்த கேமராவில் காமிக்கிற பாருங்க நடுவில். இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வண்டி ஆன் ஆயிரும். இந்த வண்டியை பற்றி நான் ஓவராலாக சொல்கிறோம் பார்த்துக்கங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டு போகும், இது அமுக்குனா பேக்வேர்டு போகும். இது அமுக்குனா மட்டும் ஃபார்வேர்டு அமைக்கி, கீழே உள்ளது ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணால் ஃபார்வேர்டு, இது பேக்வேர்டு. இது சிங்கிள் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு மியூசிக் ப்ளே ஆகும். இது லாங் ப்ரெஸ் பண்ணால் வண்டி ஆஃப் ஆகும், திரும்ப லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ரெஸ் பண்ணால் மியூசிக் ப்ளே ஆகும். இது அடுத்தது வந்து ஸ்விங் மோடு. அதுலேயே சிம்பிள்ஸ் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். முன்ன பின்ன மாதிரி போய்ட்டுரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டிங் பத்தி எரியும். நிறைய பேர் சார்ஜ் போடுற இடம் எங்கன்னு தெரியல அப்படின்வாங்க. சார்ஜ் போடுற இடம் இந்த நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க, அந்த சென்டர்ல வரும். ஃபர்ஸ்ட் சார்ஜிங் போடும்போது உங்களுக்கு பச்சை கலர் லைட் எரியும். இதுல சொருவினோடனே என்ன ஆகுன்னா சிகப்பா மாறிடும். ஃபர்ஸ்ட் மட்டும் 3 ஹவர்ஸ் சார்ஜ் போடணும். அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு ஓட்டுறாங்களோ அதுக்கு தக்கன சார்ஜிங் போட்டுக்க வேண்டியதுதான். இது பேக்கப் டைம் பார்த்தீங்கன்னா 1/2 ஹவர்லேருந்து 3/4 மணி நேரம் அந்த மாதிரி வரும். சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேபர் கூலி இல்லாமல் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். பொருள் எதுவும் போயிடுச்சுன்னா பொருளுக்கு மட்டும் தனி சார்ஜ் வரும். ஓகேங்களா? இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறத லைட்டா காமிச்சிடும், பார்த்துங்க. ஒரு மியூசிக்கோட ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, நன்றி.